வீடியோல PH 3256 Physics for Information Science-கான அரியர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நான் கொடுக்குற क्वेश्चन நல்லா படிச்சீங்கனாலே தாராளமா நீங்க அரியரை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். மேண்டேட்டரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பேன். இதே ஆர்டர்ல படிச்சுக்கோங்க. நான் எது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கனோ எது செகண்ட் கொடுத்திருக்கனோ அதே ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. நீங்க மாத்தி படிச்சீங்க அப்படினா ஏனா இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை நான் பேஸ் பண்ணி எடுத்துர்க்கனால பிரியாரிட்டி வைஸ் நான் என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்கனோ அதே ஆர்டர்ல நீங்களும் பாத்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஈஸியா பாஸ் ஆக முடியும். நோட்ஸ் இல்லனாலும் கவலைப்பட தேவையில்ல. இதுக்கான நோட்ஸ் நல்ல நோட்ஸ் லெக்சர் நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் வேணும் அப்படினா மாடலுக்கு அதை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் கொடுத்திருக்கேன். அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चनக்கான PDF லிங்கையும் கொடுத்திருக்கேன். எல்லா டவுன்லோட் லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணுங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எல்லா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் இது மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸும் பாத்தீங்கன்னா என்னென்ன क्वेश्चनலாம் படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி நல்லா படிச்சுக்கோங்க. மேபி அதுல டெரிவேஷன் இருந்துச்சு அப்படினா டெரிவேஷன் பார்த்துக்கணும். வைட்மேன் ஃப்ரான்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. இது நல்லா பார்த்துற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் லாரன்ஸ் நம்பர் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மி எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா போன ஒரு ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2021 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021 வர்றதுக்கப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு யூனிட் 2 பொறுத்தளவு இது 3 படித்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுங்க. இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரும் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்புறம் P டைப் N டைப் இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெரிவேஷன் இருக்கும். எல்லாமே ஒரு தடவை படித்து எழுதி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து போட்டுடலாம். அந்தளவு ஈஸியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். தியரியாக இருந்தாலும் தியரி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு டெரிவேஷன்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரிஜின் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபெரோமேக்னட்டிசம் ஆன்டிஃபெரோமேக்னட்டிசம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைமேக்னட்டிசம் பேராமேக்னட்டிசம் ஃபெரோமேக்னட்டிசம் ஒரு ஈஸியான கொஸ்டின். ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் மேக்னெட் அண்ட் டிஸ்க் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 4 பொறுத்தளவு இது வரைக்கும் 3 தடவையோ 4 தடவையோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நடந்திருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மேபி ஏவாக இருக்கட்டும் பிஆ இருக்கட்டும் எல்இடி ஓஎல்இடி இருக்காத கொஸ்டினே இருக்காது. ரெண்டில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மேபி ரெண்டுமே சேர்ந்து கூட பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கல அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் ஜென்ரேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் லேசர் டயோடு அதோட கேட்டிருக்காங்க. அது இருந்தாலும் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5 பொறுத்தளவு கண்டிப்பாக இதை நீங்கள் 3 படித்தா மட்டும்தான் 1 அட்டன் பண்ண முடியும். வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் சார்ட்ட வேணால் உங்கள் ஒப்பீனியனை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படித்தா நீங்கள் பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இருக்குது. குவாண்டம் வெல்லு வயரு அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். கதை மாதிரி படிச்சு போனீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடும். அப்புறம் வந்து கூலும் பிளாக்கெட்னு ஒன்று இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிங்கிள் எலக்ட்ரான் பினாமினா அப்படின்னு இருக்கும். இதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு குவாண்டம் கான்ஃபின்மெண்ட் இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாம் நீங்கள் படிச்சதுனாலே தாராளமாக ஈஸியாக பாஸ் ஆக முடியும். என்னால் ரொம்பவே முடியாது ப்ரோ அப்படிங்கிற என்னால் சுத்தமாக படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலரில் இருக்குது தெரியுமா அது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் அந்த ப்ளூ கலரை பாருங்கள். இல்லைன்னா பார்க்க வேணாம். தாராளமாக போங்க. பாஸ் ஆக முடியும். அந்தளவு நான் கேரண்டி தரேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க் டவுன்லோட் அப்புறம் வந்து நோட்ஸுக்கான டவுன்லோட் லிங்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு தான் புதுசாக இருந்தீங்கன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ணா சொல்லி படிக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.